Assalamu alaikum and hi everyone. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு கேரளா டிஷ். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய டிஷ் தான். கிட்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து இந்த டிஷ்க்கு வந்து பச்சரிசி வந்து யூஸ் பண்ண போறேன். இதில் வந்து 1 கப் பச்சரிசி வந்து நான் வந்து 6 hours வந்து சோக் பண்ண போகிறேன். இந்த அளவில் வந்து 2 பேர் வந்து சாப்பிடலாம். இந்த டிஷ்க்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து மெயின், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிடாதீங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து ஒரு 12 பல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். கார்னிஷ்காக இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து மெயின். அதனால் நான் இன்றைக்கி வந்து ஆஃப் மூடி வந்து தேங்காய் துருவல் வந்து துருவிக்கிறேன். இப்போ பாருங்கள் 6 hours கழித்து நல்லா ஊறி இருக்குது அரிசி. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து 2 times வந்து நான் வாட்டரில் வாஷ் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போதே வந்து இதில் வேண்டிய திங்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 12 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 teaspoon ஜீரகம், 1/4 teaspoon மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு எக். இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இடையில தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும், தருன்னு இருக்கக்கூடாது. இப்போ இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்து பத்தலை, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டிஷ்க்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. ஏன்னா ஒரே தடவையாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 hourக்கு வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த 1/4 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1/4 கப்பு மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க.
இப்போ வந்து அந்த கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு மிக்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தாலும் நான்ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆனியன் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ 1½ கரண்டி வந்து நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்க. அப்படியே ரவுண்டு சர்க்கிள் மோடில் வந்து சுற்றுங்க. அப்போ இந்த மாதிரி ஆயிரும். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணால் போதும். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப மெதுவாக பக்குவமாக எடுங்க. ஏன்னா சீக்கிரத்துக்கு அப்புறம் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே ஒன்று சுட்டு வச்சுருக்கேன். மேலே வந்து இதுக்கு மேலே தேங்காய் துருவல் வந்து தூவிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தேங்காவையும் சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து அப்படியே மேலாப்பில் போட்டு விடுங்க. இப்போ இதை ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. தேங்காயும் சர்க்கரையும் தூவிக்கோங்க. இப்போ சுவையான முட்டை பாலாடைங்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.